குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் செய்ய போற சமையல் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிராமத்துல பாரம்பரியமாக செய்யக்கூடிய முருங்கைக்கீரை குழம்பு செய்ய போறேங்க. அது வந்து ரொம்ப சுவையா இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானது கூட. முருங்கைக்கீரையை சாப்பிடாதவங்க கூட பாத்தீங்கன்னா இந்த குழம்ப கட்டாயம் ஒரு முறை சாப்பிட்டாங்கன்னா ரெகுலர் ஃபுட் ஆயிரும். இது இப்போ கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் மாதத்துல ஒரு 10 நாளாவது குறைஞ்சது இந்த முருங்கைக்கீரை குழம்பு செஞ்சு சாப்பிடுவாங்க. அதனாலதான் அவங்க ஆரோக்கியமா இருக்காங்க. அவங்க முடியெல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கையாகவே நல்ல நிறமாக இருக்கு. ஏன்னா அயன் சத்து நிறைய இருக்கு இல்லையா? சரி, அதற்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? இந்த குழம்புல இன்னொரு சிறப்பு இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாகை மாவட்டத்துல என் கணவருடைய ஊரான புஷ்போனம் இருக்கு இல்லைங்களா, அங்க என் கணவருடைய குடும்பத்துல அவங்க பாட்டி தான் இந்த குழம்ப கண்டுபிடிச்சு செஞ்சாங்களாம். அதனால புஷ்போனத்துக்கே உரிய ஸ்பெஷலான பாரம்பரிய முருங்கைக்கீரை குழம்பு. அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்திரலாமா? முருங்கைக்கீரை இலைகள் பாத்தீங்கன்னா 150 கிராம் எடுத்திருக்கேன், அதாவது 2 பிடின்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வெங்காயம் 10, தேங்காய் துருவல் 1/2 டீஸ்பூன், சிறுபருப்பு 2 டேபிள் ஸ்பூன், புழுங்கலரிசி 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், சிகப்பு மிளகா 4, சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கடுகு தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. இப்போ இதன் செய்முறை பார்க்கலாங்க. முதல் ஸ்டெப் என்னன்னா, இந்த பாசி பருப்பு இருக்கு இல்லைங்களா, 1.25 லிட்டர் தண்ணி விட்டுட்டு நல்லா வேக விட்டுடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அரைக்க வேண்டிய பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பருப்பை வேக வச்சுட்டு இந்த மசாலா பொருட்களை வறுக்கலாமா? இப்போ இந்த பேன் வச்சாச்சுங்க அடுப்புல. இப்போ இது என்னன்னா, எண்ணெய் இல்லாம நம்ம வறுக்கணும் இந்த மசாலா பொருட்களை. மல்லி போட்டுடலாம், இந்த மிளகா இருக்கு இல்லையா அதையும் போட்டுக்கலாங்க, சீரகம் போட்டுக்கலாம், சோம்பும் போட்டுக்கலாங்க. இதை வந்து அப்படியே வாணலியில் நல்லா தீ வச்சு நல்லா மணம் வர்ற வரைக்கும் வறுக்கணும். நமக்கு இப்போ இந்த மல்லி சோம்பு சீரகம் எல்லாம் பொரியும் பாருங்க, சத்தம் வரும், அது வரைக்கும் நம்ம வறுக்கணும். இப்போ பாருங்க நல்லா பொன்னிறமாக வறுக்குவமாக இருக்குது, சத்தம் வருதா உங்களுக்கு? சட சடன்னு பொரியிற சத்தம் வரும். இது சரியா இருக்குங்க. இப்ப பாருங்க, உங்களுக்கு நான் வந்து அந்த வறுத்த பொருட்கள் எல்லாம் ஒரு இதுல போட்டு வச்சுட்டேன் இல்லையா பவுல்ல. இப்ப இந்த மஞ்சள் என்ன பண்ணும், இதுல சேர்த்துக்கணுங்க. இந்த சூடே போதும், நம்ம மஞ்சள் வந்து வறுக்க வேண்டாம். அதுல இருக்கும் இல்லையா அந்த சூடு, அது போதும். நல்ல மனம் வருது. அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோங்க, இந்த அரிசி இருக்கு இல்லையா, இந்த அரிசி தனியா வறுத்துடணும். இதுக்கு இந்த குழம்புக்கு சுவை கொடுக்கறதே இந்த அரிசி தாங்க. பொன்னிறமா வறுத்துக்கலாங்க. அப்படியே பொரி போல ஒரு சத்தம் வரும், அந்த பொரிஞ்சு வர்ற நேரத்தில் நம்ம அடுப்பு அணைச்சிக்கலாம். இப்போ பாருங்க நல்லா பொன்னிறமாக வருது இல்லையா? இப்போ இந்த பொன்னிறமாக வந்து இதுக்கு மேலே வேண்டாங்க, தீய விட்டுறக்கூடாது, அந்த டேஸ்ட் மாறிடும். இதை வறுத்தாச்சு. இப்போ பொன்னிறமாக வறுத்துருக்கோம்ல, அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்க, இது நல்லா ஆறிடுச்சு. இது ஆறினோன்னா இது என்ன பண்ணுறோம், நம்ம மிக்சி ஜாரில் இது போடுறோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், என்ன சூடானதெல்லாம் இதில் போடுறாங்களே இவங்க, இது பிளாஸ்டிக் இல்லையான்னு நினைப்பீங்க. அது ஒரு சில கருத்தும் தெரிவிச்சிருக்கீங்க பிளாஸ்டிக்கில் போடுறோன்னு சொல்லிட்டு. அது பிளாஸ்டிக் கிடையாதுங்க, மைக்ரோவனில் வைக்கக்கூடிய பாத்திரம் எல்லாமே. இப்போ என்ன தெரியுங்களா, இதை வந்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ பாருங்க, இது அரைச்சாச்சு, ரொம்ப நைஸா, அப்பா நல்ல மனம் கிளப்புதுங்க. இப்போ இந்த அரிசி என்ன பண்ணணும்னா இதில் கொட்டிட்டுங்க குறன்னு தான் அரைக்கணும். அதனால தான் இதோட போட்டு அரைக்கல. ஏன்னா இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது நம்ம. இப்போ பாருங்க, அரிசி போட்டு அரைச்சிருக்கோம், நல்லா ஒரு குறன்னு இருக்கு பாருங்க. இது வரைக்கும் செஞ்சோம் இல்லையா, இதுவே நல்லா வித்தியாசமா ஒரு மனமா இருக்கு. அடுத்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. சின்ன வெங்காயம் வச்சிருக்கோம் இல்லையா, இது வந்து நம்ம வந்து வெட்டவும் கூடாது, மிக்சிலையும் அரைக்க கூடாது. ஒரு உரல் எடுத்துட்டுங்க, அதுல என்ன பண்ணும், இந்த சின்ன வெங்காயத்தை போட்டுடணும். போட்டு இந்த மசாலாவையும் போட்டு நல்லா இடிக்கணுங்க. இப்போ பாருங்க, இந்த வெங்காயத்து மேல நம்ம இந்த பொடி போட்டிருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம கீழே கொட்டாம அப்படி மெதுவா பொறுமையா இதை இடிக்கணும். இப்போ அம்மி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மசாலா இருக்கு இல்லையா வச்சுட்டு அது மேல சின்ன வெங்காயத்தை வச்சுட்டு நல்லா தட்டிக்கலாங்க அதை. இப்போ பாருங்க, நம்ம வந்து இடிச்சது எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. இந்த வெங்காயம் எல்லாம் உடஞ்சு அந்த மசாலா எல்லாம் ஒன்னா நல்லா கலந்துருக்கு பாருங்க. நல்லா அம்மியில் இடிச்ச மாதிரியே இருக்கு. அதாவது நான் உங்களுக்கு கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க, வெங்காயம் இப்படி தட்டி இருக்கணும், அவ்வளவுதான். இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோங்க, இந்த அடுப்புல வேக வச்சிருக்கோம் இல்லையா பருப்பு, அது நல்லா வெந்துருச்சுங்க பாருங்க, நல்லா வெந்துருச்சு.
அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த முருங்கீரை இருக்கு இல்லையா, எடுத்து அப்படியே போடக்கூடாது. இதில் நரம்பெல்லாம் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு தெரியும், இப்போ பயன்படுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியும். நல்லா இந்த நரன்னு சத்தம் வரணும், அப்படியே உடச்சி போடணும் அப்படியே இலையெல்லாம். ஏன்னா முருங்கீரை வெட்டவும் கூடாது, முழு இலையாவும் போட வேண்டாம், அதில் நரம்பு இருக்கு இல்லையா. இப்போ பாருங்க, இந்த கீரை போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம அது சரி வேகத்தில் கிண்டி விட்டுறலாம். இப்போ பாருங்க கொஞ்சம் திக்கா இருக்கு இல்லையா, இன்னும் நம்ம ஒரு 1/4 லிட்டர் போல தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் வெந்தால் போதுங்க. அதுக்கு மேலே வந்தால் அந்த பச்சை நிறம் மாறி போயிடும், அப்புறம் கீரையும் கடுத்து போயிடும். இது பாருங்க, இப்போ ஒரு நுரை போல வருது இல்லையா, 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அது நுரை போல தானா வரும்போது இதுக்கு மேலே நம்ம கொதிக்க விடக்கூடாது, ரொம்ப இது ஹையில் வைக்கக்கூடாது, ஃப்ளேமை குறைச்சி விட்டுருலாங்க. தீயை குறைச்சிட்டு இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த மசாலா இருக்கு இல்லையா, எப்பவுமே இன்னொன்று இந்த முருங்கீரை குழம்பு தானே நினைக்கூடாதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கவனிச்சு செய்யணும், இல்லாட்டி அப்படியே சுவை மாறிடும். இப்போ இது 3 நிமிஷம் வந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மசாலா சேர்க்கணும். அதுக்கு இந்த கீரை வேகாம நம்ம மசாலா சேர்த்தோம்னா அந்த கீரை வந்து சரியான விதத்துல வேகாது. பாருங்க, ரொம்ப பக்குவமா இருக்குங்க. இப்போ இந்த மசாலா போட்டோம் இல்லைங்களாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. ரொம்ப வேக வைக்க கூடாது, அந்த பச்சை நிறம் மாறவே கூடாது கீரை இது. இப்போ பாருங்க, ஒரு நல்ல மனம் வரும். அந்த அரிசி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த அரிசி வந்து வேகணும் இல்லை, அதுக்கு தான் அந்த 3 நிமிஷம் விடுறோம் நம்ம. நல்ல மனம் கிளம்புதப்பா. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒன்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரேட்டாக போயிருங்க. கட்டாயம் நீங்களும் மாசத்துல 10 நாள் செஞ்சு சாப்பிடுவீங்க இது. அதாவது ஒரு மனம் பாருங்க, அப்படி ஒரு பிரமாதமா இருக்குங்க. இது என் பிள்ளைங்கெல்லாம் சாப்பிட்டு சொல்லுவாங்க, சிக்கன் கறியில வரும்ல அந்த மனம் வருதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விரும்பி சாப்பிடுறாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. நல்ல அயன் இருக்குல்ல, ஃபுல் ஆஃப் அயன். அப்பா நல்ல மனவங்க. என்னோட ஃபேவரேட் இது சொல்லணும்னா, எனக்கு என் கணவர் அடிக்கடி செஞ்சு கொடுப்பாரு இது. இப்போ நீங்க நினைப்பீங்க, என்ன இந்த தேங்காவை சும்மா வச்சிருக்காங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தேங்காய் பாத்தீங்க அரைக்கவும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாங்க, அப்படியே இந்த தேங்காவை போடணும் பாருங்க. பாருங்க, இந்த தேங்காய் போட்டுங்க 1 நிமிஷம் தான் நம்ம கொதிக்க விடணும், அதுக்கு மேல அடுப்புல இருக்கணும். இப்ப பாருங்க, இது 1 நிமிஷம் வந்து வெந்துருச்சு. இப்ப அடுப்பு அணைச்சிடலாம். அடுத்தது என்ன பண்ணலாங்க, இன்னொரு அடுப்புல வந்து நான் என்ன பண்றேன், இப்ப தாளிக்க போறேங்க. இது தாளிக்கிறது வந்து ஆப்ஷன் தான். இப்ப இந்த எண்ணெய் சூடாயிடுச்சுங்க, இதுல நான் உளுத்தம்பருப்பு போடுறேன், அடுத்தது கடுகு போடுறேங்க, அடுத்தது இந்த சிவப்பு மிளகா. தாளிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இன்னும் உப்பு சேர்க்கல இல்லையா, உப்பு வந்து மொதவே சேர்க்கக்கூடாதுங்க, அடுப்புல இருந்து இறக்கிட்டு அப்புறம் தான் சேர்க்கணும். ஏன்னா அந்த கசப்பு தன்மை கொடுத்துரும் இது கொஞ்சம். ஏடா எனக்கு இப்போவே டெம்ப்ட் பண்ணுது, சாப்பிட்டே பார்த்துறேன் நான் பேசாத. ஏன்னா என் வீட்டுக்காரருந்து கற்றுக்கிட்டேன்ல, நான் செய்கிறதும் அதே மாதிரி வருதான்னு பார்க்கணும்ல. ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. அடா நீங்க சாப்பிட்டீங்கன்னா சிக்கன் குழம்பாவது, மட்டன் குழம்பாவது, நான்வெஜ் ஆகுது, இதுதான் சாப்பிடுவீங்க. வேணா பாருங்களேன், நீங்க இது செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் என்கிட்ட சொல்லுங்க. அதாவது நம்ம பாத்தீங்கன்னா வாரத்துல 7 நாளைக்கு 7 விதமான குழம்பு வைக்கலாங்களே, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது ஒரு நாள் நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. இது எது கூட சாப்பிடணும்னா, நல்ல சூடான சோறு போட்டுங்க, அது மேல இது ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா கொண்டான்னு ஒரு அண்டா சாப்பிடலாங்க, அவ்வளவு சுவையா இருக்கும். சரி, இது போல வித்தியாசமான என்னுடைய சமையல் நிகழ்ச்சிகளை நீங்க பார்க்கணும், ரெசிபிஸ் பார்க்கணும், இல்ல எங்க பாட்டை கேட்கணும், கருத்துக்களை கேட்கணும்னா நீங்க எல்லாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க. அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்.